வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் தகவலுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மையான வீடியோவும் என்னுடைய முழு உழைப்பும் உங்களை வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிடுங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் நம்ம பார்க்க போகிறது 3 அக்டோபர் 2025 உங்களுக்காக. இந்த வானிலை அமைப்பில் நேற்று வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு மண்டலம் தீவிர ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்று ஒடிசாவின் கோபால்பூர், நம்ம காலையில் சொன்ன அதே இடம், ஒடிசாவின் கோபால்பூர் அந்த பகுதிகளில் கடந்து இப்போது தெற்கு ஒடிசா பகுதிகளிலையும் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மாநிலத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் ஒரு நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக வெல் மார்க்டு லோ ப்ரெஷராக அந்த இடத்துல இப்போது அது நிலவிட்டிருக்கு. ஒரு டிப்ரெஷன்லேருந்து நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக இழந்திருக்கு. இது மேலும் மேற்கு வடமேற்கு பிறகு மேற்கு திசை இந்த மாதிரி மாறி மாறி அது நகர்ந்து கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் பீகார் இடைப்பட்ட பகுதிகளை கடந்து இமயமலை பகுதிகளை அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக சென்று சேரும். அதே நேரத்தில் குஜராத் கடல் அருகே நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த தாழ்வு பகுதியானது மேலும் இன்று வலுப்பெற்று ஒரு தீவிர ஆழ்ந்த தாழ்வு டீப் டிப்ரெஷனாக அங்கேயே வலுப்பெறும். இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஷ்னரி, ஒரு எங்கேயுமே நகராமல் அங்கேயே அந்த குஜராத் கடல் பகுதிகளை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளிலேயே நீடிக்குது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வரக்கூடிய இந்த மேற்கத்திய கலக்கத்தின் ஊடாக அதனுடைய ஆக்சிஸில் இது நகர்ந்து கிட்டத்தட்ட அரபிக்கடல் பகுதிகளிலேயே இங்கே அங்கே சுற்றி கடைசியில் அடுத்த 4 நாட்களுக்குள்ளாக அது வலுவிழந்து செயலிழந்து போகும். ஸோ இந்த அமைப்புகள் தான் இப்போ நிலவிட்டிருக்கக்கூடியது. இதன் காரணமாக அந்த அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சலனம் காரணமாக அரபிக்கடலிலிருந்து ஈர்க்கப்பட வேண்டிய அந்த தென்மேற்கு பருவக்காற்றில் தடை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொய்வு நிலையில் இருக்குது. ஸோ அதில் ஏற்படக்கூடிய அந்த காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் ஒரு டிராஃப் அமைப்பு ஊடாக பயணிப்பதனாலையும் நமக்கு வெப்பச்சலனமடையானது நேற்று முதல் பரவலாக வட மாவட்டங்களில் தொடர்ந்திருக்கு. இன்று வட மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் செல்லும். தென் மாவட்டங்களில் நேற்று மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் பார்த்தோம். இன்றைக்கி எங்கெங்கே மழை பதிவாக போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது இல்லாமல் இந்த வெப்பச்சலன மழை வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும் நம்ம சொன்னோம். அது தீவிரமடைகிறது இன்று முதல். ஸோ அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு அப்படின்ற பொருளையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு வடகிழக்கு பருவமழை பற்றின ஒரு துணுக்கும் கடைசியில் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் கேரளாவில் இடுக்கி, பத்தனம்திட்டாவின் மேற்கு பகுதிகள், எர்ணாகுளம், திரிசூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கும். வயநாடு, பாலக்காடு, கோட்டயம், அலப்பி, பத்தனம்திட்டா, கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகும். இது கேரளாவில் பொறுத்தவரை ஒரு கன்வெக்ஷனல் ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தண்டர்ஸ்டார்ம் ஆக்டிவிட்டியாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து கர்நாடகா பொறுத்தவரையும் பெங்களூரு மற்றும் சுற்று வட்டார பகுதிகள், கோலார், கேஜிஎஃப், ராம்நகரா, சாம்ராஜ்நகர், மாண்டியா, தும்கூர், அசன், கொடகு, தாவணகரை இந்த மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை, மற்ற ஏனைய மாவட்டங்களில் லேசான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அடுத்து ஆந்திரா பொறுத்தவரையிலும் ராயலசீமா மாவட்டத்தில் குறிப்பாக சித்தூர், திருப்பதி, கடப்பா, நந்தியால், அனந்தபூர், சத்யசாய் மற்றும் விஜயவாடா மற்றும் வட மாவட்டங்களில் ஸ்ரீகாக்குளம், விசாகப்பட்டினம், விஜயநகரம், அனக்காப்பள்ளி, காக்கிநாடா மற்றும் அல்லூரு சீதாராமா இந்த பகுதிகளில் பரவலாக மிதமான முதல் கனமழை மிதமான மழை பரவலாகவும் கனமழை ஒரு சில பகுதிகளாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அடுத்து தெலுங்கானாவோட பொறுத்தவரையும் நேற்று மாதிரியே இன்றும் பெரும்பாலும் மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஆதிலாபாத், கொமரம்பீம், மஞ்சிரியால், ஜகிதால், பத்தப்பள்ளி, கரீம்நகர், ஜெய்சங்கர், வரங்கல், முழுகு, மஹபூபாபாத்,
கொத்தகுடம் இந்த பகுதிகளில் மிதமான முதல் கனமழை ஒரு சில பகுதிகளாகவும், ஹைதராபாத் உள்பட மற்ற ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் இன்று தென் மாவட்டங்களில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் லேசான மழை ஒரு சில பகுதிகளிலையும் மிதமான மழை சில பகுதிகளாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் தேனி, திண்டுக்கல் நகர் மற்றும் கிழக்கு பகுதிகள், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டாவில் அரியலூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் ஏனைய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்கும். மேற்கில் நீலகிரி, ஈரோடும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டு, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக, வேலூர் உள்பட பரவலாக நேற்று மாதிரி இன்று பரவலாக இருக்கும். மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலைன்னு ஒரு சில பகுதிகள், கடலூர் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின ஒரு அப்டேட். இப்போது நம்ம அந்த வடகிழக்கு பருவமழை பற்றின அப்டேட்டுக்கு வரோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த மேற்கு தென்மேற்கு திசையிலேருந்து கிழக்கு, வடகிழக்கு, தென்கிழக்காக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய காற்றானது அடுத்த 3 முதல் 5 நாட்களுக்குள்ளாக திசை வேறுபாடு ஏற்பட போகிறது. அதாவது முற்றிலுமாக திசை வேறுபாடு ஏற்பட்டு கிழக்கு திசை காற்று வருவதற்கு ஏதுவாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில், ராயலசீமா, தமிழகம் மற்றும் கர்நாடக பகுதிகள், கேரள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஸ்டாம், அதாவது உருவாகக்கூடிய மழைமேகம் பெரும்பாலும் நகர்மின்மை காரணமாக பல பகுதிகளில் ஒரு டம்பிங் சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் 12, 13ஆம் தேதியில் கிழக்கு திசை காற்று முதல்ல கீழே, அதாவது தென் தமிழகம், டெல்டா பகுதிகளில் முழுவதுமாக செட் ஆகும். அந்த பகுதிகளில் கிழக்கிலிருந்து மழை 12, 13, 14 தேதிகளில் வர ஆரம்பித்துவிடும். அதே நேரத்தில் வடகடலோர மாவட்டங்கள், சென்னை முதல் ஆந்திர பகுதிகளில் 14ஆம் தேதி இரவு 15ஆம் தேதியிலிருந்து கிழக்கிலிருந்து மழை வரக்கூடிய அமைப்பும் ஆரம்பிச்சிடும். முழுவதுமான ஆன்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வடகிழக்கு பருவமழை தொடக்கம் அப்படிங்கிறது 18லிருந்து 22ஆம் தேதிக்குள்ளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிஷியலாக வானிலை படிமங்கள் தெற்கு அந்தமான் பகுதிகளில் ஒரு சுழற்சி 14, 15 தேதிகளில் உருவாகும் அப்படிங்கிறதும் காட்டுது. அதே நேரத்தில் 12லிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் அப்படிங்கிற அமைப்பையும் காட்டுகிறது. தென் தமிழகம், டெல்டா மற்றும் தென் தமிழக பகுதிகள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் 10ஆம் தேதி முதல் 14, 15 தேதிகள் வரையும் ஒரு பெரிய கனமழைக்கான எபிசோடு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வட உட்புற மாவட்டங்கள்லேயும் மிதமானது முதல் கனமழையும் தொடர வாய்ப்பு இருக்கும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில், உட்புற பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். 16ஆம் தேதி 17ஆம் தேதி குறிப்பாக 17லிருந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் மூலமாக மழையானது சென்னை கடலோர மாவட்டங்களில் தொடங்கிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் வடகிழக்கு பருவமழை பற்றின ஒரு அப்டேட் உங்களுக்காக. இந்த மாதிரியான முழுமையான தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொளி நம்ம சந்திப்போம். வடகிழக்கு பருவமழை பற்றின முன்னோட்டம் கூடிய விரைவில் நம்ம சேனலில் 2வது வாரம் உங்களுக்காக இருக்கும். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.